நாங்க டிசைட் பண்ணிட்டோம். நாங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு வரோம். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. நல்ல முடிவா சொல்லிருக்கீங்க. என்ன சம்பந்தி இந்த போட்டோவை கையில வச்சிருக்கீங்க? இந்த படம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சான். நான் இசை வரைஞ்சதுன்னு சொன்னேன். அப்படியே சாமி மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இசை ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்க. இத நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் எல்லா சாமி படத்துக்கு முன்னாடியும் வைக்க போறேன். இத வேறொருத்தர் ஆர்டர் பண்ணிருக்காங்கல்ல, அவங்க கேட்பாங்களே. அதனால என்ன, அவங்களுக்கு வேற ஒண்ணு இசை வரைஞ்சு கொடுத்துட்டா போகுது. சம்பந்தி நம்ம கிட்ட கேட்டது இது ஒண்ணுதான். நீங்க தாராளமா எடுத்துட்டு போங்க சம்பந்தி. தேங்க்ஸ். சரி போலாமா? வர்ஷினி, இசை, நீங்க ரெடியா? நாங்க ரெடி அத்தை. வாங்க போலாம். வாங்க அக்கா. சரி, நான் என் மருமகள்களை கூட்டிட்டு போயிடுறேன். வீட்டுக்கு போயிட்டு நான் டிரைவர் அனுப்புறேன். தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க உடனே வந்துருங்க. நாங்க வரோம். போயிட்டு வரோங்க. சரிங்க சம்பந்தி. வாமா. ஐயோ, ஏற்கனவே நான் இசைக்கு காது கேட்காத விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு டென்ஷன்ல இருக்கேன். இப்ப என்னடானா அதை விட பெரிய வெடிகுண்டு இந்த ஜாதகம். அந்த ஜாதகம் வச்சிருக்கிற போட்டோவை எடுத்துட்டு போறாங்களே. என் டென்ஷன் அதிகமாகுதே. என்ன நடக்க போதோ தெரியலையே. கடவுளே. முதல் முறையா என் மருமகள்களா இந்த வீட்டுக்குள்ள வரீங்க. வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க. சுமதி, ஏதாவது சாப்பிட கொண்டு வா. வர்ஷினி, இசை, 2 பேரும் உட்காருங்க. அண்ணி, எதுக்கு இப்ப இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எல்லாத்தையும் முறைப்படி செய்யறவங்க நீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுங்களை எப்படி எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்கூடாது. அம்மா, நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க சொல்லுங்கம்மா. இப்படி எல்லாம் செய்யக்கூடாது தானே. கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல நேரம் பார்த்துதான் பொண்ணுங்களை வீட்டுக்கே கூட்டிட்டு வருவாங்க. சிந்தாமணி, ஜோசியர் கிட்ட கேட்டு நல்ல நேரம் பார்த்துதான் பொண்ணுங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்க. ஆனா கல்யாணம் இன்னும் முடியலையே அண்ணி. நிச்சயதார்த்தம் மட்டும்தானே முடிஞ்சிருக்கு. அதனாலதான் சொல்றேன், இப்ப இவங்க வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அம்மா சொல்லுங்கம்மா, நான் சொல்றது சரிதானே? 4 பேருக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா பேச மாட்டாங்க. அத்தை, அந்த பானுமதி இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு என்கிட்டயே சவால் விடுறா. அந்த பானுமதி எதுக்கும் துணிஞ்சவ. அவளால என் 2 மருமகள்களுக்கும் ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் முறைப்படி செய்யறவனா. இப்ப நான் இத செய்யலனா ஏதாவது தப்பு நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதான் கல்யாணம் முடியற வரைக்கும் மொத்த குடும்பத்தையும் இங்கேயே நம்ம அவுட் ஹவுஸ்லயே தங்க சொல்லிட்டேன். என் மருமகளுங்க என் பக்கத்திலேயே இருந்தாதான் எனக்கு நிம்மதி. இல்லனா பானுமதியால எந்த நேரத்துல என்ன நடக்குமோன்னு நான் பயந்துகிட்டே இருக்கணும். நான் வேண்டி தேடி ஜாதக பொருத்தம் அமைஞ்சு எனக்கு கிடைச்ச தங்கமான மருமகளுங்க. இவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கிறது என் பொறுப்பு. அதனாலதான் உங்க யார்கிட்டயும் கலந்துக்காம கூட நான் இவங்களை கூட்டிட்டு வந்துட்டேன். சுபத்ரா, நீ எடுத்தது சரியான முடிவுதான். அந்த பானுமதி ரொம்ப கெட்டவ. அவ நினைச்சது நடக்க என்ன வேணாலும் பண்ணுவா. அவ நினைச்சது நடக்கலைனாலும் என்ன வேணாலும் செய்வா. அவகிட்ட இருந்து நாம ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். அவளோட ஏமாத்து வேலையெல்லாம் கண்டுபிடிச்சது இசைதான். அண்ணி, சொல்லு சிந்தாமணி. அவளுங்க 2 பேரையும் வீட்டு கூட்டிட்டு வந்துட்டா. என் கையாலேயே ஆரத்தி எடுத்து உள்ள வர வச்சுட்டா. வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்கன்னு ஆரத்தி எடுத்து வரவேற்கிறான்.
கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர்ற மாதிரி அதுங்களும் உள்ள வருதுங்க. நான் காலம் நேரம் எவ்வளவோ சொல்லி தடுத்தாலும் சுபத்ரா என் வாய் அடைச்சிட்டா. சிந்தாமணி, நான் சொல்றத நல்லா கேளு. அவளோட அந்த 2 மருமகளுங்களும் வீட்டுக்கு வந்த நேரம் சுபத்ராவுக்கு பேரதிர்ச்சியா இருக்கணும். ராகவ் இன்னும் கொஞ்ச நேரத்துல டெண்டர் எடுக்க போவான்ல, அவன் டெண்டர் எடுக்க போக மாட்டான். மருமகளுங்க வந்த நேரம் மகனுக்கே ஆபத்துன்னு அவளுக்கு நான் மனவேதனைய கொடுக்கணும். நான் சொல்றபடி மட்டும் நீ பண்ணு. சொல்லுங்க, நீ நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. கரெக்ட், நீங்க சொல்றதான் கரெக்ட். அந்த இசை உள்ள வந்த நேரம் சுபத்ராவுக்கு அடி தேவதான். அடி விழுந்தாதான் புரிஞ்சுப்பாங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க போனவீங்க. சரி.